பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் இந்த யூடியூப் மூலம் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஆடியோவை நீங்கள் கேட்டு தேவ ஆசீர்வாதத்தை பெறுவது மட்டுமன்றி, உங்களுக்கு அறிமுகமானவர்கள், உங்கள் நண்பர்கள், உங்கள் உறவினர்களுக்கும் இந்த ஆடியோவை அனுப்பி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளிலும் 1 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் முதல் வசனம். சீரியாவின் ராஜாவாகிய பெனதாத் தன் சேனையை எல்லாம் கூட்டிக் கொண்டு போய் சமரியாவை முற்றுகை போட்டு அதன் மேல் யுத்தம் பண்ணினான். அவனோட கூட 32 ராஜாக்கள் இருந்ததும் அல்லாமல் குதிரைகளும் ரதங்களும் இருந்தது. அவன் நகரத்துக்குள் இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாபிடத்தில் ஸ்தானாதிபதிகளை அனுப்பி, உன்னுடைய வெள்ளியும் உன்னுடைய பொன்னும் என்னுடையது, உன்னுடைய ஸ்திரீகளும் உன்னுடைய குமாரருக்குள் சமர்த்தராய் இருக்கிறவர்களும் என்னுடையவர்கள் என்று பெனதாத் சொல்கிறான் என்று அவனுக்கு சொல்ல சொன்னான். இஸ்ரவேலின் ராஜா அதற்கு பிரதியுத்தரமாக, ராஜாவாகிய ஆண்டவனே, உம்முடைய வார்த்தையின்படியே நானும் எனக்கு உண்டான யாவும் உம்முடையவைகள்தான் என்று சொல்லி அனுப்பினான். அந்த ஸ்தானாதிபதிகள் திரும்பவும் வந்து, பெனதாத் சொல்கிறது என்னவென்றால், உன் வெள்ளியையும் உன் பொன்னையும் உன் ஸ்திரீகளையும் உன் குமாரர்களையும் நீ எனக்கு கொடுக்க வேண்டும் என்று உமக்கு சொல்லி அனுப்பினேனே. ஆனாலும் நாளை இந்நேரத்தில் என் ஊழியக்காரரை உன்னிடத்தில் அனுப்புவேன். அவர்கள் உன் வீட்டையும் உன் ஊழியக்காரரின் வீடுகளையும் சோதித்து உன் கண்ணுக்கு பிரியமானவைகள் எல்லாவற்றையும் தங்கள் கைகளில் எடுத்து கொண்டு போவார்கள் என்றார் என்று சொன்னார்கள். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா தேசத்தின் மூப்பரை எல்லாம் அழைப்பித்து, இவன் பொல்லாப்பு தேடுகிற விதத்தை கவனித்து பாருங்கள். என் ஸ்திரீகளையும் என் குமாரர்களையும் என் வெள்ளியையும் என் பொன்னையும் கேட்க இவன் என்னிடத்தில் ஆள் அனுப்பின போது நான் கொடுக்க மாட்டேன் என்று இவனுக்கு மறுக்கவில்லையே என்றான். அப்பொழுது சகல மூப்பரும் சகல ஜனங்களும் அவனை பார்த்து, நீர் அவனுக்கு செவி கொடுக்கவும் அவனுக்கு சம்மதிக்கவும் வேண்டாம் என்றார்கள். அதனால் அவன் பெனதாத்தின் ஸ்தானாதிபதிகளை நோக்கி, நீங்கள் ராஜாவாகிய ஆண்டவனுக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீர் முதல் விசை உமது அடியானுக்கு சொல்லி அனுப்பின யாவும் செய்வேன், இந்த காரியத்தையோ நான் செய்யக்கூடாது என்று சொல்லுங்கள் என்றான். ஸ்தானாதிபதிகள் போய் இந்த மறுமொழியை அவனுக்கு சொன்னார்கள். அப்பொழுது பெனதாத் அவனிடத்தில் ஆள் அனுப்பி, எனக்கு பின் செல்கிற ஜனங்கள் எல்லாரும் கைக்கு ஒரு பிடியாவது வாரிக்கொள்ள சமரியாவின் தூள் போதுமானதாய் இருந்தால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர்கள் என்று சொல்ல சொன்னான். அதற்கு இஸ்ரவேலின் ராஜா பிரதியுத்தரமாக, ஆயுதம் தரித்திருக்கிறவன் ஆயுதம் உரிந்து போடுகிறவனைப் போல பெருமை பாராட்டல் ஆகாது என்று அவனுக்கு சொல்லுங்கள் என்றான். பெனதாத்தும் மற்ற ராஜாக்களும் கூடாரங்களிலே குடித்து கொண்டிருக்கையில் இந்த வார்த்தையை கேட்டு தன் ஊழியக்காரரை நோக்கி, ஆயத்தம் பண்ணுங்கள் என்றான். அப்படியே நகரத்தின் மேல் சண்டை செய்ய ஆயத்தம் பண்ணினார்கள். அப்பொழுது ஒரு தீர்க்கதரிசி இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாபிடத்தில் வந்து, அந்த ஏராளமான ஜனக்கூட்டத்தை எல்லாம் கண்டாயா? இதோ நானே கர்த்தர் என்று நீ அறியும்படி இன்றைக்கு அதை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றான். யாரை கொண்டு என்று ஆகாப் கேட்டான். அதற்கு அவன், மாகாணங்களுடைய அதிபதிகளின் சேவகரை கொண்டு என்று கர்த்தர் சொல்கிறார் என்றான். பின்பு அவன், யுத்தத்தை யார் துவக்க வேண்டும் என்று கேட்டதற்கு அவன், நீர்தான் என்றான். அவன் மாகாணங்களுடைய அதிபதிகளின் சேவகரை லக்கம் பார்த்தான். அவர்கள் 232 பேர். அவர்களுக்கு பின்பு இஸ்ரவேல் புத்திரராகிய சகல ஜனத்தின் லக்கமும் பார்த்து 7000 பேர் என்று கண்டான். அவர்கள் மத்தியான வேளையிலே வெளியே புறப்பட்டார்கள். பெனதாத்தும் அவனுக்கு உதவியாக வந்த 32 ராஜாக்களாகிய மற்ற ராஜாக்களும் கூடாரங்களில் குடித்து வெறித்து கொண்டிருந்தார்கள். மாகாணங்களுடைய அதிபதிகளின் சேவகர் முன் தண்டாக புறப்படுகிற போது பெனதாத் அனுப்பின மனுஷர் சமரியாவிலிருந்து மனுஷர் புறப்பட்டு வருகிறார்கள் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது அவன், அவர்கள் சமாதானத்திற்காக புறப்பட்டு வந்தாலும்
அவர்களை உயிரோடே பிடியுங்கள். அவர்கள் யுத்தத்திற்காக புறப்பட்டு வந்தாலும் அவர்களை உயிரோடே பிடியுங்கள் என்றான். மாகாணங்களுடைய அதிபதிகளின் சேவகரான அவர்களும் அவர்கள் பின்னே வருகிற இராணுவமும் நகரத்திலிருந்து வெளியே வந்தபோது அவர்கள் அவரவர் தங்களுக்கு எதிர்ப்படுகிறவர்களை வெட்டினார்கள். சீரியர் முறிந்தோடி போனார்கள். இஸ்ரவேலர் அவர்களை துரத்தினார்கள். சீரியாவின் ராஜாவாகிய பெனதாத் குதிரையின் மேல் ஏறி சில குதிரைகளோடு கூட தப்பி ஓடிப்போனான். இஸ்ரவேலின் ராஜா புறப்பட்டு குதிரைகளையும் ரதங்களையும் முறியடித்து சீரியரில் மகா சங்காரம் உண்டாக வெட்டினான். பின்பு அந்த தீர்க்கதரிசி இஸ்ரவேலின் ராஜாவிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் போய் உம்மை பலப்படுத்தி கொண்டு நீர் செய்யத்தக்கது இன்னதென்று கவனித்து பாரும். மறு வருஷத்திலே சீரியாவின் ராஜா உமக்கு விரோதமாக வருவான் என்றான். சீரியாவின் ராஜாவுடைய ஊழியக்காரர் அவனை பார்த்து, அவர்களுடைய தேவர்கள் மலை தேவர்கள், அதனால் அவர்கள் நம்மை மேற்கொண்டார்கள். நாம் அவர்களுடைய சமபூமியிலே யுத்தம் பண்ணினால் நல்லது, அப்பொழுது அவர்களை மேற்கொள்வது நிச்சயம். அதற்காக நீர் செய்ய வேண்டியது என்னவென்றால், இந்த ராஜாக்கள் ஒவ்வொருவரையும் தங்கள் ஸ்தலத்திலிருந்து மாற்றி அவர்களுக்கு பதிலாக சேனாபதிகளை ஏற்படுத்தி, நீர் மடிய கொடுத்த சேனைக்கு சரியாய் சேனையையும் அந்த குதிரைகளுக்கு சரியாய் குதிரைகளையும் ரதங்களுக்கு சரியாய் ரதங்களையும் லக்கம் பார்த்து கொள்ளும். பிற்பாடு சமபூமியிலே நாம் அவர்களுடைய யுத்தம் பண்ணி நிச்சயமாய் அவர்களை மேற்கொள்வோம் என்றார்கள். அவன் அவர்கள் சொற்கேட்டு அப்படியே செய்தான். மறு வருஷத்திலே பெனதாத் சீரியரை லக்கம் பார்த்து இஸ்ரவேலோடைய யுத்தம் பண்ண ஆபெக்குக்கு வந்தான். இஸ்ரவேல் புத்திரரும் லக்கம் பார்க்கப்பட்டு தேவையானதை சம்பாதித்து கொண்டு அவர்களை எதிர்க்க புறப்பட்டு அவர்களுக்கு எதிரே 2 சிறிய வெள்ளாட்டு கிடைகளைப் போல பாளையம் இறங்கினார்கள். தேசம் சீரியரால் நிறைந்திருந்தது. அப்பொழுது தேவனுடைய மனுஷன் ஒருவன் வந்து இஸ்ரவேலின் ராஜாவை பார்த்து, கர்த்தர் பள்ளத்தாக்குகளின் தேவனாய் இராமல் மலைகளின் தேவனாய் இருக்கிறார் என்று சீரியர்கள் சொல்லி இருக்கிறபடியினால் நான் இந்த ஏராளமான ஜனக்கூட்டத்தை எல்லாம் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். அதனால் நானே கர்த்தர் என்று நீங்கள் அறிவீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றான். 7 நாள் அளவும் அவர்கள் முகமுகமாய் பாளையம் இறங்கி இருந்தார்கள். 7ஆம் நாளில் யுத்தம் கலந்து இஸ்ரவேல் புத்திரர் ஒரே நாளில் சீரியரில் 1,00,000 காலாட்களை மடங்கடித்தார்கள். மீதியானவர்கள் ஆபெக் பட்டணத்திற்குள் ஓடி போனார்கள். அங்கே மீதியாயிருந்த 27,000 பேரின் மேல் அலங்கம் இடிந்து விழுந்தது. பெனதாத்தும் ஓடிப்போய் நகரத்துக்குள் புகுந்து உள்ளறையிலே பதுங்கினான். அப்பொழுது அவன் ஊழியக்காரர் அவனை நோக்கி, இதோ இஸ்ரவேல் வம்சத்து ராஜாக்கள் தயவுள்ள ராஜாக்கள் என்று கேட்டிருக்கிறோம். நாங்கள் ரெட்டுகளை எங்கள் அறைகளில் கட்டி கயிறுகளை எங்கள் தலைகளில் சுற்றி கொண்டு இஸ்ரவேலின் ராஜாவினிடத்தில் போவோம். ஒருவேளை உம்மை உயிரோடே வைப்பார் என்று சொல்லி ரெட்டை தங்கள் அறைகளில் கட்டி கயிறுகளை தங்கள் தலைகளில் சுற்றி கொண்டு இஸ்ரவேலின் ராஜாவினிடத்தில் வந்து, என்னை உயிரோடே வையும் என்று உமது அடியானாகிய பெனதாத் விண்ணப்பம் பண்ணுகிறான் என்றார்கள். அதற்கு அவன், இன்னும் அவன் உயிரோடே இருக்கிறானா? அவன் என் சகோதரன் என்றான். அந்த மனுஷர் நன்றாய் கவனித்து அவன் வாயின் சொல்லை உடனே பிடித்து, உமது சகோதரனாகிய பெனதாத் இருக்கிறான் என்றார்கள். அப்பொழுது அவன், நீங்கள் போய் அவனை அழைத்து கொண்டு வாருங்கள் என்றான். பெனதாத் அவனிடத்தில் வந்தபோது அவனை தன் ரதத்தில் ஏற்றி கொண்டான். அப்பொழுது பெனதாத் இவனை பார்த்து, என் தகப்பன் உம்முடைய தகப்பனார் கையிலே பிடித்த பட்டணங்களை திரும்ப கொடுத்து விடுகிறேன். என் தகப்பன் சமேரியாவிலே செய்தது போல நீரும் தமஸ்குலே வீதிகளை உண்டாக்கி கொள்ளலாம் என்றான். அதற்கு அவன், இந்த உடன்படிக்கை செய்து நான் உம்மை அனுப்பிவிடுகிறேன் என்று சொல்லி அவனோட உடன்படிக்கை பண்ணி அவனை அனுப்பிவிட்டான். அப்பொழுது தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் ஒருவன் கர்த்தருடைய வார்த்தையின்படி தன் தோழனை நோக்கி, நீ என்னை அடி என்றான். அந்த மனுஷன் அவனை பார்த்து, அடிக்க மாட்டேன் என்றான். அப்பொழுது அவன் இவனை பார்த்து, நீ கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாமற் போனபடியால் இதோ நீ என்னை விட்டு புறப்பட்டு போன உடனே ஒரு சிங்கம் உன்னை கொல்லும் என்றான். அப்படியே இவன் அவனை விட்டு புறப்பட்ட உடனே
ஒரு சிங்கம் இவனை கண்டு கொன்று போட்டது. அதன் பின் அவன் வேறொருவனை கண்டு என்னை அடி என்றான். அந்த மனுஷன் அவனை காயம் உண்டாக அடித்தான். அப்பொழுது அந்த தீர்க்கதரிசி போய் தன் முகத்தின் மேல் சாம்பலை போட்டு வேஷம் மாறினவனாய் வழியிலே ராஜாவுக்காக காத்திருந்தான். ராஜா வழியாய் வருகிற போது இவன் ராஜாவை பார்த்து கூப்பிட்டு, உமது அடியான் யுத்தத்தில் நின்றபோது ஒருவன் விலகி என்னிடத்தில் ஒருவனை கொண்டு வந்து இந்த மனுஷனை பத்திரம் பண்ணு, இவன் தப்பி போனால் உன் பிராணன் அவன் பிராணனுக்கு ஈடாய் இருக்கும், அல்லது ஒரு தாலந்து வெள்ளியை நீ கொடுக்க வேண்டும் என்றான். ஆனாலும் உமது அடியான் இங்கும் அங்கும் அலுவலாய் இருக்கும்போது அவன் போய்விட்டான் என்றான். இஸ்ரவேலின் ராஜா அவனை பார்த்து, நீ சொன்ன தீர்ப்பின்படியே ஆகும் என்றான். அப்பொழுது அவன் சீக்கிரமாய் தன் முகத்தின் மேலிருக்கும் சாம்பலை துடைத்து விட்டதினால் இஸ்ரவேலின் ராஜா அவன் தீர்க்கதரிசிகளில் ஒருவன் என்று அறிந்து கொண்டான். அப்பொழுது இவன் அவனை நோக்கி, சங்காரத்திற்கு நான் நியமித்த மனுஷனை உன் கையிலிருந்து தப்பி போகும்படி நீ விட்டபடியினால் உன் பிராணன் அவன் பிராணனுக்கு ஈடாகவும் உன் ஜனம் அவன் ஜனத்திற்கு ஈடாகவும் இருக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றான். அதனால் இஸ்ரவேலின் ராஜா சலிப்பும் விசனமுமாய் தன் வீட்டிற்கு போக புறப்பட்டு சமேரியாவுக்கு வந்தான். கருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் 1 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 1 முதல் 43 வசனங்களை நான் வாசித்திருக்கிறேன். என கருமையான தேவ பிள்ளைகளே, இந்த அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் யூதா நாட்டில் உள்ள மன்னர்களும் அந்த மக்களுடைய பாவங்களுக்காக அவர்களை தண்டிப்பதற்காக ஒரு 3 நாடுகளின் மன்னர்களை கர்த்தர் அனுமதிக்கிறார். அதில் முதலாவது சீரிய நாட்டின் மன்னர். இவர் பார்த்தீங்கன்னா சீரியா என்பது ஆராம் என்று அழைக்கப்பட்டது. இதன் தலைநகர் தமஸ்கு. கருமையான தேவ பிள்ளைகளே, இந்த பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த ஆகாப் ராஜாவுக்கு தீர்க்கதரிசியை அனுப்பி அவருடைய போரை நடத்தக்கூடிய வழியை கற்பித்து கர்த்தர் அவனை வெற்றி பெற செய்கிறார். எப்படியாவது இந்த ஆகாப் ராஜா மனம் திரும்ப வேண்டும் என்று தீர்க்கதரிசியை கொண்டு பேசி அவர் என்ன பண்றாரு, அவன் போர்ல வெற்றியை தருகிறார். ஆனாலும் இந்த சீரியரும் அந்த ராஜாவும் கர்த்தரை அறிந்து கொள்ள ஒரு வாய்ப்பை கொடுத்தும் அவங்க என்ன பண்றாங்க, அவங்க தங்க வாழ்க்கையில அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த சந்தர்ப்பத்தை அவர்கள் பயன்படுத்தி கொள்ளவில்லை இந்த ஆகாப் ராஜா. என கருமையான தேவ பிள்ளைகளே, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ 20ஆம் அதிகாரம் 30லேருந்து 34 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கர்த்தருடைய மக்களை எதிர்த்து கொள்ளையடித்து கொலை செய்து துன்புறுத்துகிற அந்த எதிரின் நாட்டின் ராஜா தான் கையில் கிடைச்ச போது இவன் ஆகாப் ராஜா என்ன பண்ணலை, அவனை கொல்லாமல் விட்டுட்டான். ஏன்னு சொன்னால் அவன் முதலாவது சொல்கிறான், நான் அந்த பெனதாத் ராஜா என்ன சொல்கிறான், உன்கிட்ட இருக்கிற வெள்ளி பொண்ணு எல்லாம் என்னுடையது, உன் ஸ்ரீகள் உன்னுடைய குமாரரில் சமர்த்தராக இருக்கிறவங்களாம் என்னுடையவங்க, இவங்களையெல்லாம் நான் என்ன பண்ணுவேன், எடுத்துக்குவேன்னு சொல்கிறான். அப்போ சரி நீ எடுத்துக்கோ அப்படின்னு இந்த ராஜா சொல்லிடுறான் ஆகாப். ஆனாலும் திரும்ப அனுப்பிட்டு, நான் நாளைக்கு ஆளுங்களை அனுப்பேன், உங்கள் வீட்டிலேருந்து உனக்கு பிரியமானதெல்லாம் நான் எடுத்துகிட்டு போயிடுவேன் 6ஆம் வசனத்தில் திரும்ப அவன் சொல்லி அனுப்புகிறான் பெனதாத் ராஜா. அப்போ இந்த ஆகாப் ராஜா மூப்பர்களை எல்லாம் அழைத்து கேட்கும்போது, நீ இதுக்கு சம்மதிக்காத அப்படின்னு சொல்லும்போது இங்கே போர் தொடங்குது. ஆண்டவர் பேசுகிறார் தீர்க்கதரிசியை கொண்டு 13ஆம் வசனத்தில், நீ பாரு, ஆகாபிடத்தில் அந்த ஏராளமான ஜனக்கூட்டத்தை பார்த்தியா, ஆனால் கர்த்தர் உனக்கு வெற்றி தருவார்னு சொல்லி ஆண்டவர் தீர்க்கதரிசியை கொண்டு பேசுகிறார். இப்போ இவங்க லக்கம் பார்த்து போகிறாங்க, ஆண்டவர் இவங்களை ஜெயிக்க வைக்கிறார். இப்படி இவங்க ஜெயித்த போதிலும் இந்த ஆகாப் என்ன பண்ணலை, இவன் மனம் திரும்பலை. பார்த்தீங்கன்னா அந்த பெனதாத்தை ஆண்டவர் அழிக்க சொல்கிறார், சீரியாரை அழிக்க சொல்கிறாரு. இவன் அழிக்காம அவங்க நாட்டில் இருக்கிற ஆட்கள் என்ன பண்ணுறாங்க, தங்கள் அறைகளில் ரெட்டை அவர்கள் அறையில் கட்டி கயிறுகளை தலையில் சுற்றிட்டு, நாங்கள் ராஜாட்ட போய் சொல்கிறோம், உங்களை உயிரோட வைக்கணும்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி
விண்ணப்பம் பண்ணுறோன்னு பெனத்தாத்துக்காக இவங்க வந்து சொல்கிறாங்க. சொன்ன உடனே அதாவது இன்னும் உயிரோடு இருக்கிறானா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். நீ அதாவது இன்னும் அவன் உயிரோடு இருக்கிறானா, அவன் என் சகோதரன் அப்படின்னு இந்த ஆகாப் ராஜா சொல்கிறார். சொன்ன உடனே அந்த வாயின் வார்த்தைகளை பிடித்து கொண்டு, ஆமாம் அவங்க சகோதரன் உயிரோடு இருக்கிறான் அப்படின்னு சொன்ன உடனே, சரி அழைத்து கொண்டு வாங்கன்னு சொன்ன உடனே அவனோடு ஒரு ஒப்பந்தம் பண்ணிக்கொள்கிறான். அந்த பெனத்தாத் சொல்கிறான், என் தகப்பனுடைய தகப்பனார் கையில் பிடித்த பட்டணத்தெல்லாம் நான் திரும்ப கொடுத்துட்றேன், அதே போல் சமரியாவில் செய்தது போல் நீங்களும் என்ன பண்ணுங்க, தமஸ்குல வீதியெல்லாம் உண்டாக்கி கொள்ளலாம் அப்படின்னு நிறைய காரியத்தை சொல்லி அவனோட உடன்படிக்கை பண்ணி, அப்புறம் இந்த ஆகாப் ராஜா சொல்கிறான், சரி நான் உடன்படிக்கை பண்ணி உன்னை விட்டுறேன் அப்படின்னு அவன் நாட்டுக்கு இந்த ஆகாப் ராஜா அனுப்பி விடுகிறான் பெனத்தாத்தை, சீரியா ராஜாவை. இப்போ கர்த்தருடைய அதாவது தீர்க்கதரிசி வேடம் மாறி வருகிறார். வழியில் ஒருத்தரை பார்த்து அந்த தீர்க்கதரிசி சொல்கிறாரு, நீ என்னை அடிப்பா அப்படின்னு. நான் அடிக்க மாட்டேன்னு அவன் சொல்கிறான். உடனே இவர் சொல்கிறாரு, நீ கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாதனால இதோ நீ என்னை விட்டு போனேன்னா ஒரு சிங்கம் உன்னை கொன்னுறோன்னா அதே மாதிரி நடந்ததை நம்ம பார்க்குறோம் 36வது வசனத்தில். இன்னொரு ஆளை பார்த்து சொல்கிறான், என்னை அடின்னா அவன் பயங்கரமாக காயம் உண்டாகும்படி அடிக்கிறான். அடித்த உடனே இந்த தீர்க்கதரிசி என்ன பண்ணுறாரு, முகத்தில் சாம்பலை போட்டுட்டு வேஷம் மாறி இந்த ராஜாக்காக ஆகாப் ராஜாக்காக வழியில் காத்திருக்கும்போது அவன் இப்படி இந்த பெனத்தாத்தை கையில் கடைச்சி அவனை தப்ப விட்டதுனால அவன் 39ஆம் வசனத்தில் சொல்கிறான், அதில் இந்த மனுஷனை பத்திர பண்ணி இவன் தப்பி போனால் உன் பிராணன் அவனுக்கு ஈடா இருக்கும், அல்லது ஒரு தாழ்ந்து வெளியே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆள் என்கிட்ட ஒரு நபரை விட்டுட்டு போகிறான். ஆனால் நான் வேலையாக இருந்ததில் கவனிக்கலாம் ஓடி போயிட்டான் அப்படின்னு சொன்ன உடனே அவன் சொன்ன தீர்ப்பின்படி ஆகும்னு சொல்லிட்டு போயிட்டான். ஆனால் ராஜா சொன்ன உடனே இந்த தீர்க்கதரிசி சொல்கிறாரு, உடனே தான் மூஞ்சில் இருக்க சாம்பலெல்லாம் தொடச்சிட்டார். தொடச்ச உடனே இவன் இஸ்ரவேல் ராஜா இவன் கண்டுக்கிட்டான், தீர்க்கதரிசி தான் இவன் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு இப்போ இந்த தீர்க்கதரிசி சொல்கிறான், அப்பொழுது இவன் அவனை நோக்கி, சங்காரத்திற்கு நான் நியமித்த மனுஷனை உன் கையிலிருந்து தப்பி போகும்படி நீ விட்டபடியினால், அப்போ அந்த பெனத்தாத் ராஜாவை நீ உயிரோட விட்டதுனால உன் பிராணன் அவன் பிராணனுக்கு ஈடாகவும் உன் ஜனம் அவன் ஜனத்திற்கு ஈடாகவும் இருக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார் அப்படின்னு சொன்ன உடனே இந்த ராஜாவுக்கு ரொம்ப சலிப்பாயிருச்சு. சரி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி இவர் கவலையோடு போகிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இப்படி இவன் சொன்னது எந்த அதிகாரத்தில் நிறைவேறிச்சுன்னா, அதே 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம், அதில் பார்த்தீங்கன்னா 34லேருந்து 38 வரைக்கும் அதில் ஆண்டவர் சொன்ன, அதாவது தீர்க்கதரிசி மூலம் தேவன் சொன்ன அந்த தீர்க்கதரிசனம் நிறைவேறுகிறதை பார்க்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா அவன் வேஷம் மாறி இருக்கிறான். யோசபாத்தை வந்து வேஷம் மாறி அவனை யுத்தத்தில் வச்சுட்டு ராஜா போல் வச்சுட்டு இவன் தனியாக நிற்கிறான். ஆனால் இப்படி நிற்கும்போது அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ராஜாவை தான் இது பண்ணணும்னு சொல்லி அவங்க ராஜாவை குறி வைக்கும்போது இந்த யோசபாத் என்ன பண்ணிடுறான், கத்துன உடனே கண்டுபிடிச்சிடறாங்க அவன் குரலை வச்சுட்டு. அப்போ இவன் ராஜா இல்லைன்னு சொல்லி இப்படி ராஜாவை குறி வைக்க போகிறதுக்குள்ள ஒரு அம்பு எதேச்சியாக அவன் மேலே பட்டு அவனுடைய கவசத்துக்குள்ளே போய் அவன் மேலே பட்டுருது. உடனே அங்கே இருக்கிற வேலைக்காரனை பார்த்து சொல்கிறான், என்னை திருப்பி பின்னால் கொண்டு போ, அதாவது இராணுவத்துக்கு அப்பால் என்னை கொண்டு போ, எனக்கு காயம்பட்டது அப்படின்னு சொன்ன உடனே இவனை கொண்டு போகிறாங்க. ஆனால் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அந்த சீரியர்கள் சண்டை போடும்போது அதில் இவன் ரதத்தில் இருக்கிறான், கடைசியில் இறந்து போகிறதை நாம் பார்க்கிறோம். இப்படி இறந்து போன பிறகு அவனை என்ன பண்ணுறாங்க, அடக்கம் பண்ண கொண்டு போகிறாங்க சமரியாவுக்கு. அவனை கொண்டு போகிறாங்க. அப்போ அவனை அடக்கம் பண்ணுறாங்க. ஆனால் அந்த ரதத்தையும் அவனுடைய கவசத்தையும் சமரியாவின் குளத்தில் போய் கழுவும்போது கர்த்தர் சொல்லி இந்த வார்த்தையின்படி நாய்கள் அவன் இரத்தத்தை நக்கினதாம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமற் போனால் தேவனுடைய தண்டனை நம் மேல் வரும் என்பதை இந்த அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். அதனால் கர்த்தர் நமக்கு சில சந்தர்ப்பங்களை கொடுக்கும் பொழுது நாம் அதை யூஸ் பண்ணிக்கொள்ளணும்.
கர்த்தர் நம்மளை சில தீர்க்கதரிசிகளை கொண்டோ வசனத்தை கொண்டோ இல்லாவிட்டால் பிரசங்கத்தை கொண்டோ நாம் எச்சரிக்கப்படும் பொழுது அந்த எச்சரிப்பு சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். இல்லை யாருக்கோ சொல்றாங்க இது எனக்கு இல்லைன்னு அல்லல் தட்டிட்டு போயிட்டீங்கன்னா ஒரு நாள் வரும், இந்த ஆகாப் ராஜா மடிந்தது போல மரணம் சம்பவிக்கும். என கருமையான தேவ பிள்ளைகளே, பாவத்தின் சம்பளம் மரணம். ஆண்டவர் அந்த பெனதாத்து அந்த சீரியா ராஜாவை அழிக்க சொல்றாரு. ஆண்டவர் யுத்தத்துல அவ்வளோ பெரிய படைகளை வைத்திருந்தவனை ஆண்டவர் இந்த சின்ன ஜனங்களை வச்சு யுத்தத்துல ஜெயிக்க வைத்தாரு. எல்லா நன்மையும் செய்தாரு. அழிக்க சொன்ன நபரை அழிக்காம அவன் உடன்படிக்கை செய்து விட்டு விடுகிறான். அதனால ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன பண்ண, அழிக்க சொன்னதை நீ அழிக்கலல்ல, அதனால நீ மரித்து விடுவ அப்படின்னு சொன்ன உடனே அவன் சொன்ன காரியம், அவனுக்கு தீர்க்கதரிசனமாய் சொன்ன காரியம் சம்பவிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதனால இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற அன்பு பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில கர்த்தருடைய சித்தத்துக்கு செவி கொடுங்க, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. கீழ்ப்படிஞ்சிங்கன்னா கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். கீழ்ப்படியாவிட்டால் கர்த்தருடைய சாபம் உங்கள் தலைமேல் தங்கும். அதனால நம்ம ஆண்டவர் நமக்கு தருணம் கொடுக்கும்போது நம்ம பாவத்தில் இருக்கிறோம், பாவத்திலேருந்து வெளியே வரணும்னு ஆண்டவர் எவ்வளோ நமக்கு தருணங்களை கொடுக்கிறார், சில தருணங்களை கொடுக்கிறார். கிருபையின் காலத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எப்படியாவது என் மகன் மகள் அந்த பாவத்தை விட்டு வெளியே வந்து விடுவாங்கன்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆனால் இல்லை, நான் இன்னும் பாவத்துக்குள்ளே தான் இருப்பேன், அந்த பாவத்தை தான் செய்வேன், என் மனம் அதாவது என்னுடைய கண் இச்சித்ததை தான் நான் நிறைவேற்றுவேன், என் மனம் போன போக்கில் தான் போவேன் அப்படின்னு போனீங்கன்னா முடிவு இந்த ஆகாப்புக்கு நேரிட்டது போல நேரிடும் என்பதை மறந்து போக வேண்டாம். கண்களை மூடி நாம் செபிப்போம். ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, மகா பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரிக்கிற இந்த நாள்லையும் ஆண்டவரே, இந்த கர்த்தாவே ஆண்டவரே அப்பா, வார்த்தைகளை தியானிக்க நீர் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, நம்முடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிற பிள்ளைகளாய் மாற்றுங்க ஆண்டவரே. அப்பா அம்மாக்கு ஸ்தோத்திரிக்கிற துதிக்கிற பலியை காட்டிலும் கீழ்ப்படிதல் உத்தமம் என்று சொல்லி இருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரிக்கிற துதிக்கிற உமக்கு கொடுக்கிற பொண்ணோ பொருளோ ஆஸ்திகளோ ஆண்டவரே காணிக்கையோ இதை காட்டிலும் ஆண்டவரே உம்முடைய சத்திய வசனத்துக்கு கீழ்ப்படுகிற இருதயத்தை பிள்ளைகளுக்கு கொடுப்பீராக. இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற அன்பு பிள்ளைகளுக்கு ஆண்டவரை அப்பா உம்முடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியத்தக்க இருதயத்தை கொடுங்கப்பா. ஆண்டவரே விபச்சார பாவத்திலிருந்து வெளியே கொண்டு வாங்கப்பா. ஆண்டவரே நல்ல மனைவி இருக்கும்போது இன்னொரு வேறொரு ஆண்டவரை அப்பா புருஷனுடைய ஆண்டவரே மனைவியை ஆண்டவரை எடுத்துக்கொள்கிற ஆண்டவரை அவங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுவீராக. அந்த விபச்சார பாவத்திலிருந்து வெளியே கொண்டு வாங்க ஆண்டவரை, கொண்டு வாங்க ஆண்டவரை. ஏசப்பா இறங்கி அற்புதத்தை செய்யுங்க. எத்தனை முறை எச்சரித்தோம் ஆண்டவரை அப்பா தேவனே, செவிட்டு விரியனை போல் அநேகர் இருக்கிறத பார்க்குறோமே ஆண்டவரை, இறங்கி அற்புதத்தை செய்யுங்கப்பா. அந்த பாவ சேற்றிலிருந்து உளையான சேற்றிலிருந்து நம்முடைய பிள்ளைகளை தூக்கி எடுங்க டாடி, தூக்கி எடுங்க ஏசப்பா. எத்தனையோ வாலிப பிள்ளைகள் அப்பா இந்த வாழ்க்கை வேண்டாம், இது சரியில்லை அப்படின்னு சொன்னாலும் கேட்காதபடி அந்த பாவ சேற்றுக்குள்ளே உழண்டு தங்களுடைய படிப்பு வேலை எதிர்காலத்தை இழந்து போய் நிற்கிற எத்தனையோ வாலிப பிள்ளைங்க இருக்கிறாங்கப்பா. அவங்கள இந்த பாவ சேற்றிலிருந்து தூக்கி எடுங்க டாடி, தூக்கி எடுங்க டாடி. ஆண்டவரே உமாக்கு ஸ்தோத்திரிக்கிற எத்தனையோ பிள்ளைகள் நல்ல கணவன் இருக்கும்போது வேறொரு தொடர்புக்குள்ள வாழ்ந்து கொண்டு இருக்கிற அப்படிப்பட்ட பிள்ளைகளையும் பாவ சேற்றிலிருந்து தூக்கி எடுங்க ராஜா. ரீகா சதுர்பி அம்தரா லக்கர்பி அந்த ரைக்கரபா அந்த ஈச்சை நாவி அவர்களுக்குள்ள இருந்து வெளியேறட்டும் என்று சொல்லிக்கிற அப்பா. குடிக்கும் போதைக்கும் கஞ்சாக்கும் ஆண்டவரை அப்பா தகப்பனே ஆண்டவரை எல்லாத்துக்கும் அடிமையா இருக்கிற எத்தனையோ பிள்ளைங்க கிறிஸ்துவங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்கப்பா. அப்பா பெயர் ஆண்டவரை கிறிஸ்துவ பெயரை வைத்து கொண்டு இப்படிப்பட்ட பாவ சேற்றில உழண்டு கொண்டு இருக்கிற ஒவ்வொரு நபரையும் தூக்கி எடுப்பீராக டாடி. மாறாவின் கசப்பை ஊற்றுங்கப்பா ஆண்டவரே. குடும்பங்கள்ல அப்பா சமாதானத்தை கொடுங்க. எத்தனையோ குடும்பங்கள் அப்பா அப்பா வெளி பார்வைக்கு கணவனும் மனைவியுமா குடும்பம் நடத்துறாங்க, ஆனா குடும்பத்துக்குள்ள சமாதானம் இல்லையே, சந்தோஷம் இல்லையே, ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச்சுவார்த்தை இல்லையே ஆண்டவரை. எத்தனை குடும்பங்கள் அப்பா ஆண்டவரை அப்பா ஒரு நாடகம் ஆடிக்கொண்டு இருக்கிறாங்களே, இப்படிப்பட்ட பிள்ளைகளை எல்லாம் தொடுமாண்டவரை, தொடுமாண்டவரை. குடும்பத்துல கணவன் மனைவிக்குள்ள உண்மையான அன்பை கொடுங்கப்பா. மாய்மாலத்தை எடுத்து போடுங்க ஆண்டவரை, மாய்மாலத்தை எடுத்து போடுங்க
அப்பா ஒவ்வொருத்தருக்குள்ளே உண்மையான அன்பை கொடுங்கப்பா. என் மனைவி எனக்கு கொடுக்கப்பட்ட விலா எலும்பு, என் கணவன் எனக்கு கொடுக்கப்பட்ட கிஃப்ட். ஆண்டவரை இப்படி ஆண்டவரை ஒருத்தர் மேன்மை பாராட்ட பிள்ளைகளுக்கு ஆண்டவரை கிருபை தாங்கப்பா. ஆண்டவரே, இன்னைக்கு அநேக குடும்பங்கள் இடிந்து போயிருக்குப்பா. ஈகோ பிரச்சனையினால இடிந்து போயிருக்குப்பா. ஆண்டவரே, ஆண்டவரே சம்பாதிக்கலன்னு சொல்லி வெறுத்து ஆண்டவரே அப்பா ஒதுக்கி வைக்கிற குடும்பங்கள் உண்டாப்பா. ஆண்டவரை இறங்கி அற்புதத்தை செய்யுங்க அப்பா. அந்த கத்தாவை மனஸ்தாபங்களை எடுத்து போட்டு கணவன் மனைவிக்குள்ள நல்ல சமாதானத்தை கொடுத்து பிரிந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் நீர் கட்டி எழுப்புங்க டாடி. நாம மகிமைப்படட்டும். கீழ்ப்படிதல் உள்ள ஆவியை சின்ன பிள்ளைங்களிருந்து பெரியவங்களுக்கு வரைக்கும் கொடுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமென். God bless you. God bless you.